ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்கு சேனல். தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாராவது இப்போ நீங்கள் சாப்பிட உட்காந்துருக்கும் போது உங்கள் அம்மாவோ அப்பாவோ உப்பு கேட்பாங்க. அது எடுத்துகிட்டு வரும்போது சில டைம் கீழே கொட்டிடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ உப்பு கொட்டிடுச்சா, அவ்வளோதான், நம்ம வீட்டில் இருக்கிற லட்சுமிலாம் போயிடும், காசுலாம் போயிடும், பணம்லாம் போயிடும், இனிமேல் எல்லாமே அதிர்ஷ்டமே கிடையாது, துர்தர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி மனசையே ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் உப்புன்றது ரொம்ப விலை உயர்ந்த பொருள். அதை கீழே கொட்டிட்டா அது காசு வீணாயிடும். அந்த காலத்தில் எல்லாமே சேமிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கும். இப்போ சேவிங்ஸே இல்லாமல் எல்லாம் தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் உப்பை கீழே கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அந்த உப்புல நிறைய மெடிசினல் திங்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் உப்புன்றது. கல் உப்புலாம் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னெல்லாமும் உப்புலாம் வந்துருச்சு, கலர் கலராக உப்புலாம் வந்துருச்சு. அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாம கல் உப்பை யூஸ் பண்ணி உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ மூட நம்பிக்கை அப்படின்றது இருக்கு, தப்பான விஷயம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் நான் மெயினாக கிரியேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.